Hi friends, Assalamu alaikum. Welcome to Ma's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மாஸ் கிச்சன்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ரமதானுடைய ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோ. இதுல பாத்தீங்கன்னா நான் பேசிக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி புதினா ஸ்டோர் பண்றது இதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணல. கூடவே வந்து அகார் அகார், சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின் இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் ரமதான் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறதுனால அதுவுமே இதுல ஷேர் பண்ணல. அது போக எக்ஸ்ட்ரா வந்து நம்ம என்ன பண்ண முடியும், எவ்வளோ ஈஸியா நம்ம ரமதான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் செஞ்சு வச்சுக்கிட்டா அது நமக்கு ரமதான்ல கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லெமன் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா ஃப்ரெஷ்ஷான லெமனு. இது வந்து நம்ம ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். ஜூஸ் புழிஞ்சிட்டு ஐஸ் க்யூப் ட்ரேயில் சேர்த்துட்டு க்யூபாக நம்ம எடுத்துக்க போகிறோம், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா திருவன தேங்காய் வந்து 2 பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே எனக்கு இந்த மாதிரி திருவன பாக்ஸாகவே கிடைக்கும். உங்களுக்கு அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் 2 தேங்காய் மாதிரி எடுத்து பால் புழிஞ்சிக்கோங்க. நல்லா திக்கான பாலாக வந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து டெய்லி நம்ம நோன்பு கஞ்சி காய்ச்சும் போது தேங்காய் பால் புழிய தேவையில்லை, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கூடவே லெமன் ஜூஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ரூகப்ஸா சேர்த்து இல்லை நன்னாரி சர்பத் சேர்த்து டெய்லியுமே செய்வோம் இல்லையா, அதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஐஸ் க்யூப் ட்ரே 2 எடுத்திருக்கேன், கொஞ்சம் சின்னது ஒரு மீடியம் சைஸில் உள்ளது அந்த மாதிரி எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து எனக்கு மீடியம் சைஸில் வேணும், அதனால அதில் ஐஸ் க்யூப் ட்ரேயில் சேர்த்துட்டேன். கூடவே தேங்காய் பால் வந்து ஒரு பெரிய க்யூபாக இருந்தால் டெய்லிக்குமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோன்பு கஞ்சிக்கு, அதனால அதுக்கேற்ற மாதிரி ட்ரேவும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் வீடியோலையுமே ஷேர் பண்ணியிருந்தேன். என்னடா இந்த வருஷமும் ஷேர் பண்ணி போர் அடிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கூட வந்திருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வீடியோ பார்க்காதவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் இந்த இயரும் வந்து இந்த டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நோன்பு மாதத்தில் இந்த 2 டிப்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டெய்லியுமே இதோட யூசேஜ் வந்து அதிகமாக தான் இருக்கும், அதனால இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கும் போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பாருங்கள், நம்ம க்யூப்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்பவும் போலேயே நம்ம வந்து ஜிப்லாக் கவரில் சேர்த்துட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெமன் ஜூஸ் வந்து டெய்லியுமே வந்து ரூகப்ஸாவோ நன்னாரி சர்பத்தோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நோன்பு கஞ்சி காய்ச்சும் போது தேங்காய் பால் க்யூப் சேர்த்துட்டு நம்ம காய்ச்சணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதனால இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் ஆயில் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் நோன்பு மாதத்தில் அந்த கஞ்சியோட ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஐட்டத்தோட டேஸ்ட் இருக்குது பாருங்கள், அது வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பஜ்ஜி மாவு ப்ரீமிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் கடலை பருப்புலையும் காமிச்சிருக்கேன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு, கடலை மாவுலையும் எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். அதுக்கு 1 கப் கடலை பருப்பில் வந்து 1/4 கப்பு வந்து அரிசி சேர்த்துருக்கேன், பச்சரிசி. இது கூடவே ஒரு 8-9 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சீரகம் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்குவோம். நல்லா காஞ்சி வந்த பிறகு இதை அரைக்கும் போது ஒரு சில பொருள்லாம் சேர்க்கணும், அது என்னன்னு நான் சொல்கிறேன். இங்கே சகன் எடுத்து வச்சுருக்கேன் காய வைக்கிறதுக்காக. இன்றைக்கி வெயிலும் பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா இருந்தது. சரி 1 டேலே காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சகனில் நல்லா பரத்தி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை போயிட்டு நம்ம வெயிலில் வச்சுட்டு வந்துடுவோம். காஞ்சி வந்த பிறகு இது கூட வேறு என்னென்ன பொருள்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து வெயிலில் காய வச்சுட்டு வந்தாச்சு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கடலை மாவுலையும் வந்து எப்படி பஜ்ஜி போண்டா ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். என்கிட்ட இந்த ஸ்பைசஸ்லாம் இன்றைக்கி வந்து பவுடராக இல்லை, எப்போவுமே நார்மலாக வச்சுருப்பேன். அதனால முழுசாக எடுத்துகிட்டு இதை பவுடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம். இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இதை பவுடராக தான் வந்து நம்ம கடலை மாவில் சேர்க்க போகிறோம். உங்ககிட்ட சப்போஸ் பவுடராக இருக்குது அவைலபிளாக அப்படின்னா நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இல்லை அப்படிங்கிறதுனால இதை முழுசாக எடுத்து பொடி பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ கடலை மாவு மாதிரி சலிச்சு சூப்பராக எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது கூட இப்போ என்னென்ன மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் பஜ்ஜி போண்டா எது செஞ்சாலுமே, அதனால் 1 கப் அரிசி மாவு. இது கூடவே என்னென்ன மசாலா சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒரு 4 கரண்டி மாதிரி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன்
மாதிரி நம்ம அரைச்சோம் இல்லையா சீரகம், சோம்பு, மிளகு அந்த பவுட்ரு, ஒரு அரையிலேருந்து 3/4 ஸ்பூன் மாதிரி மஞ்சள் தூள், இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். கூடவே வந்து இங்கே முழு ஓமம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓமமே வந்து டைஜஷனுக்குலாம் ரொம்பவே நல்லது. இதை பவுடராக சேர்க்கக்கூடாது. பவுடராக சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சும்மா ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் முழுசாக சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே இங்கே சின்ன ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டே இந்த மசாலாவோடய சேர்த்துருக்கலாம், நான் மறந்துட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. அதனால் இதையும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஏன்னா வந்து கடலை மாவாக எடுத்துருக்கிறதுனால அங்கங்கே வந்து இந்த மசாலா பொடியெல்லாம் திப்பி திப்பியாக நிற்கும். அதனால் நல்லா ஈவனாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ கடலை மாவில் சூப்பராக பஜ்ஜி போண்டா ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். கூடவே நம்ம கடலை பருப்பு காய வச்சோம் இல்லையா, அதுவுமே சூப்பராக காஞ்சி வந்துடுச்சு. இது வந்து நான் அரைச்சிட்டு 2 மிக்ஸையுமே ஒன்றா தான் நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஆனால் ஏன் உங்களுக்கு வந்து தனித்தனியாக நான் காமிக்கிறேன் அப்படின்னா, சில பேர் வந்து நிறைய கடலை பருப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. வேஸ்ட்டாக போதே, இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக செய்யலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஏன்னா எப்போவுமே மற்ற பருப்பை விட கடலை பருப்பில் சீக்கிரமாக வண்டு விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க கடலை பருப்புலையும் செய்யலாம், கடலை மாவுலையும் ப்ரீமிக்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த கடலை பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வந்து நம்ம மாவை சலிச்சு எடுத்துக்குவோம். உங்ககிட்ட சப்போஸ் வந்து சல்லடை இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து சல்லடையில் சூப்பராக சலிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து என்னதான் நம்ம அரைச்சாலும் அரிசியெல்லாம் முழுசாக சேர்க்கறதுனால கப்பி மாதிரி இருக்கும். அதனால நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பஜ்ஜி போண்டா ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த கப்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருந்தால் நம்ம அதை எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுடலாம். பட் இதே நிறைய குவான்டிட்டியில் நீங்கள் அரைக்கிறீங்க, நிறைய கப்பி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம வடைக்கு ஊற வைப்போம் இல்லையா, மசால் வடை அந்த மாதிரி ஊற வைக்கும் போது இதை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். இதுவும் ஒரு சின்ன டிப் தான், எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த பஜ்ஜி மாவு ப்ரீமிக்ஸில் வந்து கொஞ்சமாக ஓமம் முழுசாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சூப்பராக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான டென்ஷனுமே இருக்காது. நோன்பு மாதத்தில் இந்த ப்ரீமிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் நான் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏர்டைட் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா ரமதான் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா ப்ரீமிக்ஸ் வந்து ஈஸியாக நமக்கு கிடைச்சிரும். இங்கே வந்து கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. அப்படியே கிடைச்சாலுமே வந்து சின்ன பேக்கெட்டே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனால இந்த மாதிரி கடலை மாவோ இல்லை கடலை பருப்போ வாங்கி நான் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கும் போது ரமதான் மந்த் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிப் நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ இந்த ப்ரீமிக்ஸ்லேயே வந்து 2 கப் மாவு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து வெங்காய மெது பக்கோடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆப்ப சோடா மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு நான் இங்கே வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மாவில் வந்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவு வந்து பிசைஞ்சிக்கணும். அப்படி பிசையும் போது வெங்காய பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மாவில் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி தெளிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து தண்ணி வந்து ஜாஸ்தியான மாதிரி போயிடும். இந்த மாதிரி தெளித்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ மாவு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலந்து எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து சின்ன சின்ன பக்கோடாவாக நம்ம பொரிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சூடான எண்ணெய் ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியான கிறிஸ்பியான பக்கோடா ரெடி. இது வந்து நோம்பு கஞ்சியோடு வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரீமிக்ஸ் மாதிரியே நம்ம உளுந்து வடைக்கு கூட ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முழு உளுந்தை வந்து காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக அதில் வடை செய்யலாம். அந்த ரெசிபி நான் ஃபியூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போ பக்கோடா பாருங்கள் சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு அல்டிமேட்டான சட்னி வந்து எப்படி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சட்னி செய்கிறதுக்காக 2 கைப்பிடி புதினா எடுத்துக்கிறேன். 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா மண் போக அலசி எடுத்துக்குவோம்.
பொதுவாக நம்ம சவுத் சைடு பார்த்திங்கன்னா வடை பஜ்ஜி இதுக்கெலாம் வந்து தேங்காய் சட்னி காம்பினேஷனில் சாப்பிடுவோம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நார்த் சைடு பார்த்திங்கன்னா சமோசா பக்கோடா இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி க்ரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு சாப்பிடுவாங்க. அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பக்கத்தில் என்னோட ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க நார்த் சைடு தான். அவங்க எப்போ போனாலுமே இந்த சட்னி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் நான் ரெசிபி கேட்டிருந்தேன், அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரி அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இப்போ நம்மளோட கொத்தமல்லி புதினா வந்து நல்லா மண் போக அலசியாச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 2-3 பச்சை மிளகாய், ஒரு 3 பல் பூண்டு, ஒரு லெமன் கியூபு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து லெமன் ஜூஸ் நீங்கள் சேர்க்க போகிறீங்கன்னா அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு எப்படி சட்னி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இதை 3ஐயும் வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் சட்னி, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எப்பவும் போலவே நம்ம ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து சேர்த்து க்யூபாக வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக இங்கே ஐஸ் க்யூப் ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். லாஸ்ட் வீக் நான் ஷேர் பண்ண லாங் வீடியோ பார்த்துட்டு 2-3 சிஸ்டர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோக்காக இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸாக நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, ஒரு எனர்ஜி பூஸ்டராகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அதே மாதிரி இந்த வீடியோவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வரப்போகிற ரமதான் மந்தில் வந்து நம்ம நிறைய இபாதத் செய்யவும் அமல் செய்யவும் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் வந்து ஒரு டைம் சேவிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரமதான் மந்தில் வந்து நம்ம ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு இந்த மாதிரி கூலிங்காக நமக்கு ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு தோணும். அப்படிங்கிற பட்சத்தில் இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் பாதாம், அரை கப் வந்து பிஸ்தா, 1/4 கப் முந்திரி, ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். அது கூட சில பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அரை கப் மாதிரி நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்து ஒரு 1/4 கப் மாதிரி சுகர் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு 1/4 கப் சுகர் பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரை கப்பாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் குங்குமப்பூவும் நான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இருந்துச்சு, அதனால நான் சேர்த்துக்கிட்டேன், நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு அழகாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நிறைய நட்ஸு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நைஸாகவும் அரைக்க முடியாது. அப்படியே ரொம்ப நேரம் நீங்கள் கிரைண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக போயிடும். அதனால இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ட்ரிங்காக மட்டும் இல்லாமல் நம்ம நோன்பு மாதத்தில் வந்து அகார் அகார் வந்து நிறையா செய்வோம், கடல் பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது செய்யும் போது 2 ஸ்பூன் பவுடர் எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு கடல் பாசி கொதிக்க வைக்கும் போது சேர்த்துட்டு உரைய வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து ஹெல்த் ட்ரிங்காக ரெடி பண்ணும் போது இதில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அப்படியே பவுடராக வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டி கட்டி ஆகிடும். அதனால இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி சேர்த்து கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரமதான் மந்த் வரப்போகுது. இன்ஷால்லா எனக்காக எல்லாரும் துவா செய்யுங்க. உங்களோட துவாவில் வந்து என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.